ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக், துருவம் அகாடமிலேருந்து. ஓகே, நம்ம அக்டோபர் மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி அக்டோபர் 8-9க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அக்டோபர் 8ஆம் தேதி கிராமப்புறங்களுக்கான டிஜிட்டல் சேவா சேது திட்டத்தின் முதல் கட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். அதாவது நெட் கனெக்ஷன் வந்து கிராமப்புறங்களுக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைபர் நெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவா சேது திட்டம். இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா குஜராத்தில். சரிங்களா? அக்டோபர் 8ஆம் தேதி கிராமப்புறங்களுக்கான டிஜிட்டல் சேவா சேது திட்டத்தின் முதல் கட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இணைய பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜப்பான். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். அதாவது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான இணைய பாதுகாப்பு வந்து கரெக்டாக இருக்கணும், யாரும் வந்து ஹேக் பண்ணிடாத அளவுக்கு இணைய பாதுகாப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்திட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் என்னைக்கு கையெழுத்தானுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 2020 அன்னைக்கு. சரிங்களா? அதாவது இணைய பாதுகாப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாடுகளுக்கு இடையே இணைய பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இணைய பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜப்பான். சரிங்களா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் விமானப்படை தினமா வந்து எந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்டோபர் 8. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விமானப்படை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்தியாவோட விமானப்படை தினமாக வந்து அக்டோபர் 8 வந்து அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி உலக அளவில் இந்திய விமானப்படை வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல ரஷ்யா இருக்குது, 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது. சரிங்களா? 4வது இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா? இந்தியாவில் விமானப்படை தினமா வந்து எந்த நாள் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. ஓகேவா? ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்க. உலக பருத்தி தினத்தை முன்னிட்டு இந்திய பருத்திக்கு இந்திய அரசு ஒரு பிராண்ட் நேம் வழங்கியுள்ளது. சரிங்களா? அந்த பிராண்ட் நேமோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கஸ்தூரி காட்டன். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி காட்டன். அதாவது உலக பருத்தி தினத்தை முன்னிட்டு இந்திய பருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஒரு பிராண்ட் நேம் வந்து வழங்கியிருக்காங்க. அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி காட்டன். சரிங்களா? இதை லான்ச் பண்ணவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் ஸ்மிருதி இரானி அப்படின்றவங்க தான் இந்த கஸ்தூரி காட்டன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது உலக பருத்தி தினத்தை முன்னிட்டு இந்திய பருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் ஒரு பிராண்ட் நேம் வந்து வழங்கியிருக்காங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி காட்டன். ஓகேவா? ஓகே, 5வது கொஸ்டின் பாருங்க. சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பணியகத்தின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எம்ஏ கணபதி. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ கணபதி. அதாவது சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பணியகத்தோட இயக்குனர் ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ கணபதி அப்படிங்கிறவங்கள இப்போ புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பணியகத்தின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எம்ஏ கணபதி. சரிங்களா? ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்க. இந்திய டெவலப்பர்களுக்காக ஆண்ட்ராய்டு மினி ஆப் ஸ்டோரை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பேடிஎம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம். அதாவது இந்திய டெவலப்பர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மினி ஆப் ஸ்டோர் அப்படிங்கிறத ஒரு நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேடிஎம். சரிங்களா? இந்திய டெவலப்பர்களுக்காக ஆண்ட்ராய்டு மினி ஆப் ஸ்டோரை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பேடிஎம். சரிங்களா? ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் யாருக்கு இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரத்தன் டாட்டா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா. அதாவது இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா
வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரத்தன் டாட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுவரையும் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, 8வது கொஸ்டின் பாருங்க. ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ் மற்றும் மைக்கேல் ஹூக்கிடன் தாஸ் ஆகியோருக்கு எந்த வைரஸ் கண்டுபிடித்ததற்காக உடலியல் மருத்துவத்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ். சரிங்களா? அதாவது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படிங்கிற வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ் மற்றும் மைக்கேல் ஹூக்கிடன் தாஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்களுக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ் மற்றும் மைக்கேல் ஹூக்கிடன் தாஸ் ஆகியோருக்கு எந்த வைரஸ் கண்டுபிடித்ததற்காக உடலியல் மருத்துவத்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். சரிங்களா? ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க. நவம்பர் 2020 உலகின் முதல் சுரங்க ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப எந்த நாடு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சீனா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா. அதாவது விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இயற்கை வளங்கள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணுறதுக்காக முதல்ல சுரங்க ரோபோ வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. அது எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா. சரிங்களா? நவம்பர் 2020 உலகின் முதல் சுரங்க ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப எந்த நாடு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சீனா. சரிங்களா? ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எம் ராஜேஸ்வர் ராவ். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம் ராஜேஸ்வர் ராவ். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய துணை ஆளுநராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எம் ராஜேஸ்வர் ராவ். சரிங்களா? ஓகே, 11வது கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் காலமான அஸ்வானி குமார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இமாச்சல பிரதேசம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். அதாவது இப்போ ரீசெண்டாக அஸ்வானி குமார் அப்படிங்கிறவர் இறந்துருக்காரு. சரிங்களா? அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து இந்த 2 மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவர்னராக இருந்திருக்காரு. சரிங்களா? மணிப்பூர் மற்றும் நாகாலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வானி குமார் அப்படின்றவர் கவர்னராக இருந்திருக்காரு. சரிங்களா? அஸ்வானி குமார் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். சரிங்களா? சமீபத்தில் காலமான அஸ்வானி குமார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இமாச்சல பிரதேசம். சரிங்களா? ஓகே, 2வது கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் காலமான ராம் விலாஸ் பஸ்வான் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். அதாவது சமீபத்தில் இறந்து போன ராம் விலாஸ் பஸ்வான் அப்படின்றவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார். சரிங்களா? அதே மாதிரி ராம் விலாஸ் பாஸ்வான் அப்படின்றவர் உணவு பொது விநியோகம் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார். சரிங்களா? சமீபத்தில் காலமான ராம்விலாஸ் பஸ்வான் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். சரிங்களா? ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க. உலக அஞ்சல் தினம் சரிங்களா எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்டோபர் 9. ஓகேவா? உலக அஞ்சல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9. அதாவது உலக அஞ்சல் தினம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1874 யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதை நினைவூட்டும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அஞ்சல் தினம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? உலக அஞ்சல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்டோபர் 9. சரிங்களா? ஓகே, 14வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் விவசாயிகள் நல நிதி வாரியம் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா.
அதாவது இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா, சரிங்களா, இந்தியாவிலேயே முதல் முறையா விவசாயிகள் நல நிதி வாரியம் அப்படிங்கறத அமைக்க போறாங்க. அது வந்து எந்த மாநிலத்துல அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளால. சரிங்களா, அந்த விவசாயிகள் நல நிதி வாரியத்தோட தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி ராஜேந்திரன் அப்படின்றவங்க தான். அதே மாதிரி அந்த விவசாயிகள் நல நிதி வாரியத்தோட நோக்கம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கல்வி, மருத்துவம், திருமண உதவிகள் இது எல்லாமே அந்த வாரியத்தின் மூலியமா தரலாம் அப்படிங்கறதுதான் அதோட நோக்கமா இருக்கு. சரிங்களா, இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் விவசாயிகள் நல நிதி வாரியம் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா. சரிங்களா. ஓகே, 15வது கொஸ்டின் பாருங்க. 2020ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த அமைப்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து WFP, அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்புக்கு தான். சரிங்களா, உலக உணவு திட்டம் அப்படிங்கிற அமைப்பு. அதாவது 2020ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா WFP, அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசியால பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த WFP அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்காங்க. சரிங்களா, அதுக்காக தான் இவங்களுக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. 2020ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா WFP அப்படின்ற அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த WFP அப்படிங்கிற அமைப்பு வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 1961 இந்த WFP அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, 2020ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா WFP, அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஓகே, 16வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த நாட்டின் ஒரு நாள் பிரதமராக ஆவா மூர்த்தே என்ற சிறுமி பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பின்லாந்து. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்து. அதாவது பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமான அக்டோபர் 11 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலின சமநிலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் பிரதமரா ஆவா மூர்த்தே அப்படிங்கிற சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிரதமரா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் சன்னா மரீன் அப்படிங்கிறவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரிங்களா, அதாவது பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமான அக்டோபர் 11 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்காக பாலின சமநிலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாள் பிரதமரா ஆவா மூர்த்தே அப்படிங்கிற சிறுமியை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் பிரதமரா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் சன்னா மரீன் அப்படிங்கிறவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து எந்த நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்லாந்து. ஓகேவா. கீழ்கண்ட எந்த நாட்டின் ஒரு நாள் பிரதமராக ஆவா மூர்த்தே என்ற சிறுமி பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பின்லாந்து. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்து. ஓகே, 17வது கொஸ்டின் பாருங்க. ஒடிசா மாநிலத்தின் சரளா புரஸ்கர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நித்யானந்த் நாயக். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த் நாயக். அதாவது சரளா புரஸ்கர் விருது அப்படிங்கிறதுல இலக்கியத்திற்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கியத்திற்கான விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்யானந்த் நாயக் அப்படின்றவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில். சரிங்களா, அதாவது ஒடிசா மாநிலத்தின் சரளா புரஸ்கர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நித்யானந்த் நாயக். சரிங்களா. ஓகே, 18வது கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை அளிக்க அவர்களுக்காக எர்த்ஷாட் பரிசு அறிமுகப்படுத்தியுள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிரிட்டன். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன். அதாவது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான தீர்வை வந்து அரசாங்கத்துக்கு வந்து யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சிறந்த முறையில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எர்த்ஷாட் அப்படிங்கிற பரிசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த எர்த்ஷாட் அப்படிங்கிற பரிசு தொகை வந்து அவங்களுக்கு தருவாங்க. சரிங்களா, இது வந்து எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல. சரிங்களா, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை அளிக்க அவர்களுக்காக எர்த்ஷாட் பரிசு அறிமுகப்படுத்தியுள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன். சரிங்களா. ஓகே, 19வது கொஸ்டின் பாருங்க. ஜெகன் அண்ணா கல்வி பரிசு திட்டம்
எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அதாவது ஜெகன் அண்ணா கல்வி பரிசு திட்டம் அப்படிங்கிறத ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், நோட்டு இதெல்லாம் வந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக ஜெகன் அண்ணா கல்வி பரிசு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதை அறிமுகப்படுத்தினது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஜெகன் அண்ணா கல்வி பரிசு திட்டம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில். சரிங்களா, ஜெகன் அண்ணா கல்வி பரிசு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம். சரிங்களா, ஓகே. 20வது கொஸ்டின் பாருங்க. 12வது பிரிக்ஸ் மாநாடு கீழ்கண்ட எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதாவது 12வது பிரிக்ஸ் மாநாடு எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஓகேவா, 12வது பிரிக்ஸ் மாநாடு எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா நடத்த போகுது. அதே மாதிரி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 2020 அன்னைக்கு. ஓகேவா, அதாவது 12வது பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யா நாடு தான் நடத்த போகுது. அதே மாதிரி என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 2020. சரிங்களா, அதே மாதிரி 11வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்திருக்கு. சரிங்களா, இப்போ நடக்க போகிறது 12வது பிரிக்ஸ் மாநாடு எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரையும் அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கும். அது நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியில இருந்து கார்த்திக்.